Hi everyone, welcome to Spectator Reviews YouTube channel. So இந்த வீடியோவில் இந்தியா vs பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ சென்னை சேப்பாக்கில் நாளை காலை 9 இந்த போட்டி தொடங்கி நடக்க போகுது. அண்ட் டிபெண்டபிள் சோர்ஸஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரேங்க் டர்னர்ஸில் மேட்ச் நடக்காது, ரெட் சாயில் பிச்சில் மேட்ச் நடக்கும். அண்ட் ரெட் சாயில் பிச் அப்படின்னாலும் கழுத்து வரைக்கும் பவுன்ஸ் இருக்காது, டீசென்ட் பவுன்ஸ் இருக்கும். அண்ட் போக போக பிச் வெயில் காரணமாக உடையும். ஸோ அந்த நேரத்தில் ஸ்பின்னர்ஸ் கேமுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேங்க் டர்னர்ஸில் ஏன் மேட்ச் நடக்காது அப்படின்னா, இந்தியன் பேட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸ் ஆட சிரமப்படுவாங்க அப்படின்ற காரணத்தினால ரேங்க் டர்னர்ஸில் மேட்ச் நடக்காது. அண்ட் பிசிசிஐ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்க விரும்புகிறாங்க, வெயில் நிறையா இருக்கிற காரணத்தினால. ஸோ இந்தியா மோஸ்ட் ப்ராபப்ளி 3 ஸ்பின்னர்ஸோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக அவங்களுக்கு ஸ்பின் தான் ட்ரம்ப் கார்டு. ஸோ 2 அணிகளுமே 3 ஸ்பின்னர்ஸோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் வழக்கமாக பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஏர்லியராக சொல்ல முடியாது. மழை வருமா அப்படின்றதே 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு கிடைச்ச தகவல், கடைசி நாள் மட்டும் 50% மழைக்கு வாய்ப்பு, மற்ற நாள் எல்லாமே நிறைய வெயில் இருக்கும். ஹியூமிடிட்டி 60% வரைக்கும் இருக்கும், காற்றினுடைய வேகம் 15 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்தியா 11 இன்ஃபேக்ட் ஆவரேஜ் டோட்டல் இந்த கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 347, ரெண்டாவது இன்னிங்ஸில் 337, மூணாவது இன்னிங்ஸில் 243, கடைசி இன்னிங்ஸில் 154. ஸோ இந்தியா 11 என்னோட ப்ரெடிக்ஷனில் ரோஹித் சர்மா கேப்டன், ஜெய்ஸ்வால் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். ஸோ இவங்க தான் ஓப்பன் பண்ணுவாங்க. கில் அட் நம்பர் 3. கில் பொறுத்த வரைக்கும் துலிப் ட்ராஃபியில் அவருடைய அவுட்டான விதம் கேள்விகளை எழுப்பியிருக்கு. பட் ஸ்டில் இங்கிலாந்து சீரீஸில் நல்லா ஆடிருக்காரு. ஸோ அவருடைய இடத்தை ரீடைன் பண்ணுவார். கோலி அட் நம்பர் 4. கோலி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நிறைய ஸ்ட்ரகிள் ஆவார். ஷகிப் அல் ஹசன், தைஜுல் இஸ்லாம் கூட நிறைய முறை அவருடைய விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ரோஹித் அண்ட் கோலி பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதில்ல, பெரிய ஷாட்ஸ் ஆடி சீக்கிரமே விக்கெட்ஸ் லூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரோஹித் அண்ட் கோலி கடைசியாக சென்னையில் ஆடும்போது செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காங்க. அஸ்வினும் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ ரோஹித் அண்ட் கோலி பேட்டிங்கில் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாகணும். கேஎல் ராகுல் அட் நம்பர் 5. பிகாஸ் சர்ஃப்ராஸ் கான் இந்த மேட்ச்லேயும் ஆட மாட்டார்னு நினைக்கிறேன், இந்த சீரீஸ்லேயும். பிகாஸ் சைனா கண்ட்ரிஸ் போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இந்தியாவிலையும் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் கேஎல் ராகுலுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நல்ல பேக் ஃபுட் பிளேயர். இந்த ஸ்குவாட்லேயே பார்த்திங்கன்னா ரோஹித் அண்ட் கேஎல் ராகுல் நல்ல பேக் ஃபுட் பிளேயர். பட் ஸ்ட்ரைக் ரேட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அக்ராஸ் த ஃபார்மேட். ரீசெண்ட் டைம்ஸில் அவருக்கு ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஜடேஜா பண்ட் விக்கெட் கீப்பர். பண்ட் அண்ட் ஜுரல் பொறுத்த வரைக்கும் இந்த 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் பண்ட்டுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். இந்த 2 மேட்ச்சுக்கு பிறகு பண்ட்டுக்கு WTC ஃபைனல் வரைக்கும் ரெஸ்ட் இருக்காது. அஸ்வின் மோஸ்ட் ப்ராபப்ளி சென்னையில் அவருக்கு கடைசி டெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று அவருடைய 38வது பிறந்தநாள். 3 வருஷத்துக்கு பிறகு சென்னையில் டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு எப்போ டெஸ்ட் மேட்ச் நடக்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ ரீசெண்ட் டைமில் அவர் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஸ்டில் அடுத்து எப்போ டெஸ்ட் இங்கே நடக்கும் அப்படின்றது தெரியாது அப்படின்ற காரணத்தினால சென்னையில் அவருக்கு கடைசி டெஸ்ட் மேட்சாக இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ் தான் முடிவு பண்ணணும், அவர் எவ்வளோ நாள் விளையாடுவார் அப்படின்றத. வயது முடிவு பண்ணக்கூடாது. குல்தீப் யாதவ், சிராஜ் அண்ட் பும்ராவுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆகாஷ்தீப் பும்ரா இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்னுடைய ஒப்பீனியனில் பும்ரா தான் இருக்கணும், ஏன்னா WTC பாயிண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். பட் ஆகாஷ்தீப் பும்ரா இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்ட் ஸ்பின்னராக அக்சர் பட்டேலா, குல்தீப் யாதவா அப்படின்னு ஒரு டிபேட் போயிட்டுருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் உள்ளே வரணும். BGT சீரீஸ் கடைசி இந்தியாவில் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அக்சர் பட்டேல் தேர்ட் ஸ்பின்னராக இருந்தார். பட் என்னென்னா அக்சர் பட்டேல் நிறைய கண்டெயின் பண்ணார் ரன்ஸை. 4 மேட்ச்சில் 2 விக்கெட் தான் எடுத்தார். பேட்டிங் சூப்பராக பண்ணார். பட் குல்தீப் யாதவும் இருந்தார் அப்படின்னா பவுலிங்கில் வெரைட்டி இருக்கும், ஸ்பின் பவுலிங்கில். ஸோ அவரும் விக்கெட் எடுக்க முடியும். டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரன்ஸை கண்டெயின் பண்ணுறதை விட விக்கெட்ஸ் 20 விக்கெட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ குல்தீப் யாதவ் இருக்கணும். இன்ஃபேக்ட் பேட்டிங்லேயும் லாஸ்ட் 2 வருஷம் குல்தீப் யாதவ் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் அதே போல் பங்களாதேஷ் 11 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேட்டிங் ஆர்டரில் பெருசாக சேஞ்ச் இருக்காது. பவுலிங் பொறுத்த வரைக்கும் டஸ்கின் அகமது நிறைய ரன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் ஹசன் மஹமூத் அண்ட் டஸ்கின் அகமது இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட்டு நிறைய ஆடிருக்காங்க. அண்ட் டஸ்கின் அகமது ரன்ஸ் கொடுத்தாலும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ஸோ நஹீத் ராணா பொறுத்த வரைக்கும் முதல் மேட்ச்சில் வாய்ப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் பலவீனமே அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு பார்த்தா, டாப் ஆர்டர் பேட்டிங் எப்போதுமே பார்ட்னர்ஷிப்பே அவங்களுக்கு இருந்தது கிடையாது. ஸோ அது மட்டும்தான் இப்போதைக்கு பலவீனம். பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் நல்லா பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் பாகிஸ்தானில் கூட பார்த்திங்கன்னா லிட்டன் தாஸ் தான் கடைசியில் ஒரு அதிரடி இன்னிங்ஸ் ஆடி மேட்சை ஃபினிஷ் பண்ணார். ஸோ பேட்டிங் அவங்க பார்ட்னர்ஷிப்ஸ் போடணும் டாப் ஆர்டரில். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடணும்.
ஸோ கீ பிளேயர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் ஜெய்ஸ்வால், பவுலிங்கில் அஸ்வின் அண்ட் மெய்தி ஹசன் மிராஸ் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலேயுமே கீ பிளேயர்ஸ். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு கருத்துக்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.